ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை மேத்தமெட்டிக்ஸ் குயின் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க 6th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் டேர்ம் 2 சாப்டர் 1 நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் 11th சம்மும் 12th சம்மும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ 11th சம் பாருங்கள். Find the prime factorization of each of the number by factor tree method and division method. ரெண்டு மெத்தட்லேயுமே நம்ம போடணும். factor tree மெத்தட்லேயும் கேட்டிருக்காங்க, டிவிஷன் மெத்தட்லேயும் கேட்டிருக்காங்க. இது நீங்கள் சின்ன கிளாஸில் படித்தது தான், மறுபடியும் ஒரு தடவை ரீகால் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 60க்கு ஃபேக்டர் ட்ரீனா என்ன அர்த்தம்? ட்ரீ மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு பேர் தான் ஃபேக்டர் ட்ரீ. இப்போ நான் 60க்கு முதல்ல ஃபேக்டர் ட்ரீ போடுறேன். எப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபேக்டர் ட்ரீனா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி போடுவோம் இல்லையா? ஸோ இப்போ முதல்ல 60 எந்த டேபிளில் வருதுன்னு பார்க்கணும். ஸோ லாஸ்ட் டிஜிட் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்னு தான் கொஷினில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணும்போது ப்ரைம் நம்பர்ஸ், இப்போ லாஸ்ட் டிஜிட் 0வாக இருக்கனால நீங்கள் உடனே 10 டேபிள் இங்கே போட்டுறக்கூடாது, அது தப்பு. சரியா? ஸோ நம்ம ப்ரைம் நம்பர்ஸாக தான் எடுக்கணும். 2 டேபிள் எடுக்கலாம், 5 டேபிள் எடுக்கலாம், அந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணுமே தவிர நம்ம 10 டேபிளை ஸ்ட்ரைட்டாக எடுக்கக்கூடாது. சரியா? இப்போ லாஸ்ட் டிஜிட் 0 இருக்கிறதுனால நம்ம 5 டேபிள் எடுத்துப்போம். 5 டேபிள் எடுத்தோம்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ லாஸ்ட் டிஜிட் 0வாக இருக்கிறதுனால 5 டேபிளில் நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 டேபிள்லேயும் வரும் இது, ஆனால் 2 டேபிளை காட்டிலும் 5 டேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபேக்டர் ட்ரீ வந்துடும். சரியா? எது வேணாலும் நம்ம ஃபஸ்ட்டு நம்பர் எந்த நம்பரை வேணாலும் போட்டுக்கலாம். 2வும் போட்டுக்கலாம், 5வும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் 5ஐ பிரித்து எடுத்துட்டேன். 60லேருந்து 5ஐ நான் பிரித்து எடுத்துட்டேன். அப்போ என்ன பண்ணணும்? பிரிக்கிறது அப்படின்னாலே டிவைட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 60ஐ 5ஆல் டிவைட் பண்ணணும். பாருங்கள் எப்படி டிவைட் பண்ண. ஃபஸ்ட்டு 6ஐ மட்டும் எடுத்துக்கோங்க. 6ல் எத்தனை 5 இருக்குன்னு பாருங்கள். ஒரு 5 தான் இருக்கும். சரியா? அப்போ ஒரு 5ஐ நம்ம 6ல் எடுத்ததுக்கப்புறம் இங்கே பாக்கி என்ன இருக்கும்? 1 இருக்குமா? அந்த 1ஐ இந்த 0வோட சேர்த்துக்கோங்க, சின்னதாக மேலே போட்டுக்கோங்க. அப்போ 10ன்னு வந்துடும். மறுபடியும் 10ல் எத்தனை 5 இருக்குன்னு பாருங்கள். 1 5 is 5, 2 5s are 10. அப்போ இங்கே 12 வந்துடும். சரியா? இப்போ பிரிச்சாச்சா? 60ஐ 5ஐயும் 12ஐயும் வச்சு பிரிச்சாச்சு. 5ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 60 வந்துடும். சரியா? அடுத்தது இப்போ 5ஐ பிரிக்க முடியாது, ஏன்னா 5 ப்ரைம் நம்பர். இப்போ 12 தான் நம்ம நெக்ஸ்ட்டு பிரிக்க முடியும். ஸோ இங்கே ஒரு ட்ரீ போடுங்க. இப்போ 12 லாஸ்ட் டிஜிட் எப்படி இருக்குது? நமக்கு ஈவன் நம்பராக இருக்குது. அப்போ இது டெஃபினட்டாக எந்த டேபிளில் வரும்? 2 டேபிளில் வரும். சரி, இப்போ 12லேருந்து ஒரு 2ஐ பிரித்து எடுத்தாச்சுன்னா 2 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 12 வருதுன்னு பார்க்கணும். இல்லாட்டி 12 2ஆல் டிவைட் பண்ணணும். ரெண்டுமே ஒன்று தான். இப்போ 2ஐ எதால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 12 வரும்? 6 2s are 12. ஸோ இங்கே நம்ம 6 போட்டாச்சு. சரியா? எகெயின் இந்த 2ங்கிறது ப்ரைம் நம்பர், இதை பிரிக்க முடியாது, 6ஐ தான் பிரிக்கணும். ஸோ 6 மறுபடியும் என்ன வரும்? நமக்கு 2 டேபிளில் தான் வரும், 3 டேபிள்லையும் வரும். ஸோ இங்கே 3 போட்டு இங்கே 2 போட்டாலும் எப்படி வேணாலும் நம்ம போடலாம், தப்பு கிடையாது. ஸோ 2 3s are 6. அவ்வளோதான். இப்போ எல்லாமே பாருங்கள் நமக்கு ப்ரைம் நம்பராக வந்தாச்சா? ஸோ இந்த ப்ரைம் நம்பர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நமக்கு 60 வந்துடும். இந்த கடைசியில் வர நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன ஸ்டெப் எழுதணும்னா 60 = 5 × 2 × 2 × 3. இப்போ நம்மளோட ஆன்சர் கரெக்டாக தப்பான்னு எப்படி செக் பண்ணுவீங்க? இந்த 4 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி நடுவில் வர நம்பர்ஸ்லாம் பார்க்கக்கூடாது. இந்த கடைசியில் நம்ம ப்ரைமாக பிரிச்சிருக்கோம் இல்லையா, அந்த நம்பர்ஸை மட்டும் பார்க்கணும். அது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 60 வந்துடும். சரியா? சரி, இப்போ நெக்ஸ்ட் டிவிஷன் மெத்தட் பார்த்துருவோமா? டிவிஷன்னா ஒன்றும் கிடையாது, இப்படி நம்ம டானா போடுவோம் இல்லையா, அதே தான். நீங்கள் இங்கே ஃபேக்டர் ட்ரீ கரெக்டாக போட்டிங்கன்னா அதை பார்த்தே கூடயும் நீங்கள் டிவிஷன் போட்டுடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்? லாஸ்ட் டிஜிட் 0வாக இருக்கிறதுனால 5 டேபிள் சொன்னோம் இல்லையா? 5 டேபிளில் பிரித்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு டிஜிட்டாக எடுத்து பாருங்கள். அந்த டிஜிட் பத்தலைன்னா 2 டிஜிட்டாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 6 5க்கு 10 இல்லையா? ஏன்னா 6க்குள்ளே 5 அடங்கும் இல்லையா? அப்போ ஒரு 5 தான் அடங்கும். பாக்கி எத்தனை இருக்கும்? நமக்கு 1 இருக்கும். ஸோ 10ஆக மாறிடும். 2 5s are 10. சரியா? மறுபடியும் இந்த 12 அப்படிங்கிறது எந்த டேபிளில் வரும்? 2 டேபிளில் வருமா? எத்தனை 2s are 12ன்னு பார்க்கணும். 12க்குள்ளே எத்தனை 2 இருக்குது? எல்லாத்துக்குமே மீனிங் ஒன்று தான். ஸோ 6 2s இருக்குது. நெக்ஸ்ட்டு 6 எந்த டேபிளில் வரும்? எகெயின் 2 டேபிளில் வரும். 2 3s are 6. நம்ம இப்போ ஃபேக்டர் ட்ரீயில் என்னென்ன நம்பர்ஸ் போட்டோமோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு டிவிஷன்லேயும் வந்தால் தான் நம்ம சம் கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ இதுலேயும் நீங்கள் ஆன்சர் எப்படி எழுதுவீங்க? 60 = இது எல்லாத்தையுமே எழுதணும். கடைசியில் 1 வர வரைக்கும் போடாதீங்க, ஏன்னா 1 ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் வரக்கூடாது. சரியா? ஏன்னா நிறைய பேர் கடைசியில் 1 வரணும்னு சொல்லுவாங்க. தயவு செய்து 1 போடாதீங்க, ஏன்னா 1 ப்ரைமும் கிடையாது, காம்போசிட்டும் கிடையாது. நீங்கள் இந்த 3ஐ அப்படியே விட்டுறணும். சரியா? ஏன்னா 3 ப்ரைம் நம்பர், 3ஐ பிரிக்க முடியாது. அதனால் நீங்கள் மறுபடியும் ஒரு டானா போட்டு கீழே 1 போடாதீங்க. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 × 2 × 2 × 3. இதுதான் 60யோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்.
இப்போ பி சப்டிவிஷன் பாருங்கள் 128க்கு நமக்கு வந்து போன சம் மாதிரியே ஃபேக்டர் ட்ரீயும் கண்டுபிடிக்கணும், டிவிஷன் மெத்தடும் கண்டுபிடிக்கணும். பாருங்கள் 128 வந்து நம்ம ஃபேக்டர் ட்ரீ முதல்ல போடுவோம். ஸோ இது லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பரா, அப்போ இது 2 டேபிளில் வரும். ஸோ 2 போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2வை வந்து 128 வச்சு 128 2வால் நம்ம டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணால் தான் நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு 1 ஒரு டிஜிட்டாக எடுத்துக்கிட்டோம்னா 1 வந்து 2க்கு பத்தாது இல்லையா, அதனால் 12ன்னு எடுத்துக்கோங்க. 12ல் எத்தனை 2 இருக்குன்னு பாருங்கள். 6 2s are 12 வரும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பேலன்ஸே இருக்காது நமக்கு. அப்புறம் 8 எடுத்துக்கோங்க. 8ல் வந்து எத்தனை 2 இருக்குனாக்கா 4 2s are 8. again 64 பிரிங்க. 64 லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பருங்கிறதுனால 2 டேபிளில் வரும். 6 மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா 3 2s are 6 வரும். 4 எடுத்துக்கிட்டோன்னா 2 2s are 4 வரும். again இந்த 32வை ஸ்ப்ளிட் பண்ணுவோம். 3ல் எத்தனை, இப்போ இதுவும் லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பருங்கிறதுனால 2 டேபிளில் வரும். 3ல் எத்தனை 2 வரும்? 1 2 வரும். இங்கே பேலன்ஸ் வந்து 1 இருக்கும். அந்த 1 2 கூட சேர்த்துக்கோங்க 12. ஸோ 6 2s are 12ன்னு வரும். again 16 எந்த டேபிளில் வரும்? 2 டேபிளில் வரும். எத்தனை 2s are 16? நமக்கு 8 2s are 16. மறுபடியும் 8ஐ பிரிக்கணும். 2 டேபிளில் தான் வரும். 4 2s are 8ன்னு வந்துடும். again 4ஐ பிரிச்சிங்கன்னா 2 2s are 4. அவ்வளோதான். இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பிரிக்க முடியாது. சரியா? இப்போ நமக்கு ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாம் இதுதான். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு இது மாதிரி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு ட்ரீ மாதிரியே இருக்கும். சரியா? ஸோ 128 is equal to, இதில் எத்தனை 2 வருதுன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 2s வந்து வருது. ஸோ 128 equal to 2 into 2 into 2 into 2 into 2 into 2. 1 2 3 4 5 6 7 வந்தாச்சு. ஸோ இப்படி தான் நம்ம பிரிக்கணும். இதே மாதிரி தான் டிவிஷன் மெத்தடும். டிவிஷன் மெத்தட் வந்து நீங்கள் ஃபேக்டர் ட்ரீ போட்டுட்டிங்கன்னா இதை பார்த்தே போட்டுடலாம். ஜென்ரலாக சாதாரணமாக ஃபேக்டர் ட்ரீ இல்லாமல் டிவிஷன் போடணுன்னாலும் போடலாம். இப்போ 2 டேபிள் பாருங்கள். 6 2s are 12, 4 2s are 8, again 2 டேபிள், 3 2s are 6, 2 2s are 4, again 2 டேபிள், 1 2 is 2, இங்கே வந்து பேலன்ஸ் 1 வரும். இப்போ 12 வரும். 6 2s are 12, 2 டேபிள், 8 2s are 16, 2 டேபிள், 4 2s are 8, இங்கேயும் 2 டேபிள் 2. அவ்வளோதான். போன சம்மில் சொன்ன மாதிரி இதையும் 2 போட்டு 1 போடாதீங்க. அது வந்து தப்பான வே, அப்படி போடக்கூடாது. சரியா? ஸோ இதுலேயும் நமக்கு இந்த ஃபேக்டரியில் வந்த மாதிரி 7 2 வருதான்னு கவுண்ட் பண்ணிவிடுவோம். 1 2 3 4 5 6 7 2s தான் நமக்கு வந்திருக்கு. நம்ம எழுத வேண்டிய நம்பர்ஸ் எல்லாம் இதுதான். இந்த கடைசியில் வர நம்பரையும் நம்ம சேர்த்தா தான் நமக்கு 128 வரும். ஸோ இந்த நம்பரையும் சேர்த்து தான் நம்ம வந்து போடணும். இப்படி தான் நம்ம வந்து டிவிஷன் மெத்தட் போடணும். ஸோ ஆல்ரெடி நான் அந்த 128க்கு ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிட்டேன். ஸோ இதுதான் நமக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் of 128. இப்போ சி சப்டிவிஷன் பார்ப்போம். 144க்கு ரெண்டுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 144க்கு வந்து ஃபேக்டர் ட்ரீ போடுவோம். ஸோ இங்கேயும் நமக்கு லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பராக இருக்குது இல்லையா? ஸோ 2 டேபிளில் தான் வரும். ஸோ 2ல் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 2 நம்பர் எடுத்துக்கோங்க. 14 எத்தனை 2s are 14ன்னு கண்டுபிடிக்கணும். 7 2s are 14. இங்கே 14 ஃபுல்லாக வந்துடுச்சு. இங்கே பேலன்ஸ் ஒன்றுமே இல்லை. அப்புறம் 4 எடுத்துக்கோங்க. 2 2s are 4. சரியா? எகெயின் 72வை பிரிக்கணும் அப்படின்னாக்க இங்கேயும் லாஸ்ட் டிஜிட் 2 தான் இருக்குது. ஈவன் நம்பர் இருக்குது. ஸோ இதுவும் 2 டேபிளில் தான் வரும். இப்போ 7ஐ மட்டும் எடுத்துப்போம். எத்தனை 2s are 7ன்னு பார்த்தோன்னா 7 வராது இல்லையா? 6 வரைக்கும் தான் வரும். அப்போ எத்தனை 2s are 6ன்னு பார்க்கணும். 3 2s are 6 வரும். அப்போ அந்த 6 வரைக்கும் போனதுக்கப்புறம் இங்கே 7ல் 6 போச்சுன்னா பாக்கி என்ன இருக்கும்? 1 இருக்கும் இல்லையா? அந்த 1 இங்கே மேலே சின்னதாக போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ தான் நீங்கள் சின்ன கிளாஸ் படிக்கிறீங்க இல்லையா? பெரிய கிளாஸ் போக போக நீங்கள் மைண்ட்லேயே போட்டுடலாம். இப்போ சின்ன கிளாஸுங்கிறதுனால இப்படி நீங்கள் மேலே போட்டுக்கிட்டிங்கனாக்கா என்ன ரிமைண்டர் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ 12 ஆகிடும். எத்தனை 2s are 12ன்னு பார்க்கணும். 6 2s are 12. நம்ம சொல்கிறதெல்லாம் இப்போ எதால் பிரிக்கிறோமோ அந்த டேபிள்லேயே நம்ம சொல்லணும். சரியா? இப்போ 36 பாருங்கள். இதுவும் லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பர். ஸோ இதுவும் நமக்கு 2 டேபிளில் தான் வரும். 2 போட்டாச்சு. ஃபஸ்ட்டு 3ஐ மட்டும் எடுத்துக்கணும். 3ல் எத்தனை 2 இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு 2 தான் இருக்கும். அப்போ 3ல் அந்த ஒரு 2 போச்சுன்னா பாக்கி எத்தனை இருக்கும்? 1 இருக்கும். அந்த 1ஐ 6 கூட ஜாயின் பண்ணால் 16 வரும். எத்தனை 2s are 16ன்னு பார்க்கணும். 8 2s are 16. அதே மாதிரியே 18ம் 2 டேபிளில் தான் வரும். அப்போ இங்கே வந்து 18ஆக தான் எடுத்துக்க முடியும். எத்தனை 2s are 18 வரும்? நமக்கு 9 2s are 18 வரும். சரியா? எகெயின் இப்போ 9ஐ பிரித்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இது ஈவன் நம்பர் கிடையாது. நல்ல 2 டேபிளில் வராது. ஸோ 9 பார்த்த உடனேயே உங்களுக்கு 3 டேபிள் தான்.
தான். ஸோ 3 3s are 9 அப்படின்னு பிரிச்சிடணும். இவ்வளோ தான். இதுக்கு மேலே நம்மளால் பிரிக்க முடியாது. சரியா? அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணாதான் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னாக்கா 144 வந்து வரும். சரியா? ஸோ இப்போ 144 ஈக்குவல் டு கண்டிப்பாக இந்த லாஸ்ட் ஸ்டெப் வந்து இருக்கணும். 144 நம்ம என்னென்ன நம்பர் வச்சு பிரிச்சிருக்கோம் அப்படிங்கிறது இருக்கணும். எத்தனை 2 வந்திருக்கு இதில் 144ல் 1 2 3 4 2s வந்திருக்கு, 2 3 வந்திருக்கு. அப்போ இது எப்படி எழுதணும்? 2 into 2 into 2 into 2 into 3 into 3. ஸோ இதுதான் 144ஓட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். இதே தான் நம்ம டிவிஷன் மெத்தட்லேயும் பண்ண போகிறோம். ஸோ 144 நம்ம பெரிய பெரிய சம்மெல்லாம் போடும்போது நம்ம டிவிஷன் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம், ஃபேக்டர் ட்ரீ போட மாட்டோம். சரியா? ஸோ இப்போ இது 2 டேபிளில் வருமா? 7 2s are 14, 2 2s are 4, எகெயின் 2 டேபிள், 3 2s are 6, பேலன்ஸ் 1 வரும், 12 வரும், 6 2s are 12. நான் ஏன் ஸ்பீடாக சொல்கிறேன்னா நான் இந்த ஃபேக்டர் ட்ரீயில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதே ப்ரொசீஜர் தான் இங்கே, அதனால தான் நான் வந்து ஸ்பீடாக போடுறேன். இதை பார்த்து கூடியும் நீங்கள் அப்படியே கூடியும் எழுதிக்கலாம். 18 வரும், 2 டேபிள், 9 2s are 18 வரும், 3 3s are 9. அவ்வளோதான். ஸோ இதே ஆன்சர் தான் இங்கே நான் ஒரே ஒரு தடவை எழுதிட்டேன். ஸோ இதுதான் நமக்கு 144ஓட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். இப்போ டி சப்டிவிஷன் பாருங்கள். 198க்கு ஸ்ப்ளிட் பண்ணணும். 198க்கு ஃபேக்டர் ட்ரீ போட போகிறோம். இப்போ இதுலேயும் லாஸ்ட் டிஜிட் நமக்கு வந்து ஒன்ஸ் பிளேஸில் வந்து ஈவன் நம்பர் இருக்கிறதுனால 2 டேபிள் வரும். 19 எடுத்துக்கோங்க. 19ல் எத்தனை 2 வரும்னு பாருங்கள். 8 2s are 16, 9 2s are 18 வரைக்கும் வரும், 10 2s are 20 வந்துடும். நமக்கு 19க்குள்ளே வேணும் அப்படிங்கிறதுனால 18 வரைக்கும் எடுத்துக்கணும். அப்போ எத்தனை 2s are 18ன்னு பார்த்தோம்னா 9 2s are 18. அப்போ 19ல் அந்த 18 போச்சுன்னா பாக்கி எத்தனை இருக்கும்? 1 இருக்கும். ஸோ 1 இந்த 8 கூட சேர்த்துக்கோங்க, 18 வந்துடும். எகெயின் 9 2s are நமக்கு 18. சரியா? இப்போ 99 ஸ்ப்ளிட் பண்ணணும். 99 வந்து ஈவன் நம்பர் கிடையாது இல்லையா? லாஸ்ட் டிஜிட் நமக்கு ஆட் நம்பர் வருது. ஸோ இது ஈவன் நம்பர் கிடையாது, அதனால இது வந்து 2 டேபிளில் வராது. ஸோ 9 பார்த்தோன்னே உங்களுக்கு 9 டேபிள் போடணும்னு தோணும். 9 டேபிள் போடாதீங்க, ஏன்னா 9 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. இங்கே ஃபஸ்ட்டு போடுற நம்பர் வந்து ப்ரைம் நம்பராக தான் போடணும். ஸோ அடுத்தது 3 டேபிள் தான் நம்ம போட்டாகணும், வேறு வழி கிடையாது. சரியா? இப்போ 3 டேபிள் போடும்போது எத்தனை ஒரு டிஜிட்டாக எடுத்துக்கோங்க. எத்தனை 3s are 9ன்னு பாருங்கள். 3 3s are 9. இங்கே பேலன்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லை. அப்புறம் அடுத்த 9 அப்படியே எடுத்துக்கணும். மறுபடியும் 3 3s are 9 வந்தாச்சு. இப்போ இந்த 33 பிரிக்கணும். 33 பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன டேபிள் ஞாபகத்துக்கு வருது? 3 டேபிள். எத்தனை ஒரு நம்பராக எடுத்துக்கோங்க. எத்தனை 3 is 3? 1 3 is 3. மறுபடியும் இங்கே பேலன்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லை. இங்கே இன்னொரு 3 இருக்குது, அதையும் கன்சிடர் பண்ணிக்கணும். 1 3 is 3. இப்போ 11ஓட நம்ம முடிச்சிடணும், ஏன்னா 11 ப்ரைம் நம்பர் இல்லையா? ஸோ 11க்கு மேலே நம்ம ப்ரொசீட் பண்ணக்கூடாது. இப்போ ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன வருது? 198 ஈக்குவல் டு 2 into 3 into 3 into 11. எப்படி ஆன்சர் செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? இந்த 4 நம்பரையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 198 வந்துடும். சரியா? அப்படி வந்தால் தான் உங்கள் சம் கரெக்டுன்னு அர்த்தம். அப்படி வரலைன்னா இங்கே ஏதாவது நீங்கள் டிவைட் பண்ணுறதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்கன்னு அர்த்தம். சரியா? இப்போ நம்ம டிவிஷன் மெத்தட் போட்டுருவோமா? டிவிஷன் மெத்தடு இதே தான். ஸோ சிம்பிள். 2 டேபிளா 9 2s are 18 இங்கே இப்போ தானே பார்த்தோம். ஸோ இங்கே பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? நமக்கு 1 இருக்கும், 18 வரும். எகெயின் 9 2s are 18. 99 ப்ரைம் ஈவன் நம்பர் கிடையாது இல்லையா? அதனால் 3 டேபிளில் தான் போடணும். 3 3s are 9, 3 3s are 9. மறுபடியும் இது 3 டேபிளில் தானே வரும். ஸோ 1 3 is 3, 1 3 is 3. அவ்வளோதான், முடிஞ்சுது. மறுபடியும் நான் சொல்கிறேன், இங்கே டானா போட்டு மறுபடியும் 11 போட்டு 1 போடாதீங்க. அந்த 1 வந்து போடக்கூடாது. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டிய நம்பர் இந்த 4 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு என்ன வந்துடும்? 198 வந்துடும். அதை நம்ம எழுதியாச்சு. ஸோ இதுதான் 198ஓட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். இப்போ இ சப்டிவிஷன் பார்ப்போம். 420. இப்போ 420 நம்ம ஃபேக்டர் ட்ரீ எப்படி பிரிக்கிறதுன்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட் டிஜிட் 0 வந்ததுன்னா 10 போடாதீங்க. 10 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது, அதனால நம்ம ப்ரைம் நம்பராக தான் போடணும். அப்போ லாஸ்ட் டிஜிட் 0 வந்தால் நீங்கள் 5 டேபிளில் போட்டுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 2 டேபிள்லையும் இது வரும். 2 டேபிளில் போடுறத காட்டிலும் 5 போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? சரி, இப்போ 4 வந்து 5க்குள்ளே அடங்கலை, அதனால 42ன்னு எடுத்துக்கோங்க. 42ல் எத்தனை 5 இருக்குன்னு பாருங்கள். 6 5s are 30, 7 5s are 35, 8 5s are 40, 9 5s are 45 போயிடும். அதனால் 42 தான் இங்கே இருக்குது. சரியா? அதனால் 8 5s are நமக்கு 40. அந்த 8 தான் இங்கே போடணும். சரியா? 40 போயாச்சு இல்லையா இங்கே 42ல்? இப்போ பாக்கி எத்தனை இருக்கும்? இங்கே 2 இருக்கும். அந்த 2வை இந்த 0 கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 2வை மேலே போட்டுக்கோங்க, தப்பு கிடையாது. ஸோ 20ன்னு ஆயிடுச்சு. 5 டேபிளில் எத்தனை 20 வந்து எத்தனை வரும் அப்படின்னு பார்க்கணும். 5வை எதோட மல்டிப்ளை பண்ணால் 20
20 வருதுன்னு பார்க்கணும். 4 5s are 20. அவ்வளோதான். இப்போ 84 நம்ம பிரிக்கணும். லாஸ்ட் டிஜிட் ஈவன் வந்திருக்கிறதுனால இது கண்டிப்பாக 2 டேபிளில் வரும். இப்போ 2 டேபிளில் எப்படி நீங்கள் பிரிப்பீங்க? ஒரு நம்பராக எடுத்துக்கோங்க. எத்தனை 2s are 8ன்னு பாருங்கள். 4 2s are 8. ரிமைண்டரே வரல இங்கே. இப்போ எத்தனை 2s are 4ன்னு பார்க்கணும். 2 2s are 4 போட்டாச்சு. மறுபடியும் 42 பிரிக்கணும். 42வும் லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பருங்கிறதுனால 2 டேபிளில் தான் போடணும். எத்தனை 2s are 4ன்னு பார்க்கணும். 2 2s are 4. எத்தனை 2 is 2ன்னு பார்க்கணும். 1 2 is 2. சரியா? இப்போ 21 நம்ம பிரித்தோம் அப்படின்னு சொன்னாக்க 21 அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆட் நம்பர். இது 2 டேபிளில் வராது. அப்போ 3 டேபிளில் தான் போடணும். 3யோட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 21 வரும். 7ஓட மல்டிப்ளை பண்ணால் 21 வரும். இதுக்கு மேலே நம்ம பிரிக்க முடியாது, அது உங்களுக்கே தெரியும். ஸோ இவ்வளோ தான் நமக்கு 420யோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். லாஸ்ட் ஸ்டெப் கண்டிப்பாக இது இருக்கணும். 420 = 5 × 2 × 2 × 3 × 7. சரியா? இப்போ இதே தான் நம்ம டிவிஷன்லேயும் போட போகிறோம். பாருங்கள், 420யை ஃபஸ்ட்டு 5 டேபிள் எடுத்துப்போம். எத்தனை 5s are 40ன்னு பார்க்கணும். 8 5s are 40. ரிமைண்டர் 2 வரும். 20. 4 5s are 20. மறுபடியும் 2 டேபிள் போட்டோன்னா 4 2s are 8. 2 2s are 4. மறுபடியும் 2 டேபிள் போட்டோன்னா 2 2s are 4. 1 2 is 2. மறுபடியும் 3 டேபிளில் தான் வரும். 7 3s are 21. அவ்வளோதான். நமக்கு ஃபேக்டர் ட்ரீயில் போட்ட எல்லா நம்பர்ஸும் இதில் வந்துருச்சான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு 420 வரும். ஸோ 420க்கு ஆல்ரெடி நான் இங்கே எழுதிட்டேன். ஸோ இதுதான் நமக்கு 420யோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். இப்போ லாஸ்ட் சப்டிவிஷன் எஃப் சப்டிவிஷன் பார்ப்போம். 999 999 999க்கு ஃபேக்டர் ட்ரீ போடணும். ஸோ இதை பார்த்தோன்னே தெரியுது இது ஆட் நம்பர். ஸோ இது 2 டேபிளில் வராது. 3 டேபிள் தான் போடணும். சரியா? இப்போ ஒரு டிஜிட்டாக 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 3 3s are 9. இங்கே பேலன்ஸே வராது. அடுத்த 9 எடுத்துக்கிட்டோன்னா மறுபடியும் 3 3s are 9. மறுபடியும் அடுத்த 9 எடுத்துக்கிட்டோன்னா 3 3s are 9. சரியா? அதுக்கப்புறம் இந்த 3 3யை தான் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். ஐ மீன் இது எந்த டேபிளில் வரும் பார்த்தோன்னே தெரியுது உங்களுக்கு 3 டேபிள். ஸோ ஒரு 3ல் எத்தனை 3 இருக்குன்னா 1 3 is 3. சரியா? அவ்வளோதான். இங்கே பேலன்ஸே ஒன்றும் கிடையாது. மறுபடியும் 1 3 is 3. மறுபடியும் 1 3 is 3. நீங்கள் எல்லாரும் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னாக்கா இந்த 111ஓட நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுவீங்க. இதை பார்த்தோன்னே 11 மாதிரி உங்களுக்கு தோணும். அதனால் இது வந்து ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த 111ங்கிறது வந்து 3 டேபிளில் வரக்கூடிய நம்பர். எப்படி மேடம் 3 டேபிளில் வரும் அப்படின்னா இந்த 3 டிஜிட்டையுமே ஆட் பண்ணி பாருங்கள். 1 + 1 2, 2 + 1 3. நமக்கு 3 டேபிளோட அந்த கான்செப்ட் என்னது? எல்லா டிஜிட்ஸையும் ஆட் பண்ணால் நமக்கு அது 3 டேபிளில் வரணும். எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணால் எனக்கு 3 வருதா? 3 வந்து 3 டேபிளில் வருமா? அதனால இந்த 111 3 1 பார்த்தோன்னே இது டெஃபினட்டாக 3 டேபிளில் வரக்கூடிய நம்பர்னு உங்களுக்கு தோணணும். சரியா? 3 டேபிள் போட்டாச்சு. இது எப்படி மேடம் 3ஆல் டிவைட் பண்ணுறதுன்னா 11 மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. 11ல் எத்தனை 3 இருக்குது? 3 3s are 9 வந்துடும். 3 3s are நம்ம எந்த இதால் டிவைட் பண்ணுறோமோ அந்த நம்பரை தான் இங்கே போடணும். அந்த ஆன்சரை போடக்கூடாது. 9 வர ஆன்சர் போடக்கூடாது. சரியா? 3 3s are 9 போட்டாச்சு. இங்கே பாக்கி என்ன இருக்கும்? 2 இருக்குமா? ஸோ 21. 7 3s are 21. சரியா? இப்போ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா 37 அப்படிங்கிறது வந்து நமக்கு ப்ரைம் நம்பர். சரியா? இது உங்களுக்கே தெரியும். ஸோ இதுதான் நமக்கு வந்து 999ஓட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். இவ்வளோ தான். அப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் மறக்காமல் இந்த ஸ்டெப் எழுதணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ 99999 is equal to என்ன எழுதணும்? 3 × 3 × 3 × 37. அவ்வளோதான். ஸோ இதே தான் நமக்கு இங்கே டிவிஷன்லேயும் நம்ம பண்ணணும். 999 என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அதே தான் 3 டேபிள் 3 3 3 வரும். அகெயின் 3 டேபிள் 1 1 1 வரும். 1 1 1 பார்த்தோன்னே மறந்துடக்கூடாது. 37 அது 3 டேபிளில் வர நம்பர். ஸோ அதை டிவைட் பண்ணோன்னா நமக்கு 37 வரும். இப்படின்னு உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். இதுதான் நமக்கு 999ஓட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸோட லாஸ்ட் சம் பார்ப்போம். 12th சம். இஃப் தேர் ஆர் 143 மேத் புக்ஸ் டு பி arranged in equal numbers அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அர்த்தம்? 143 மேத்ஸ் புக்ஸ் இருக்குது. அதை வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க, ஈக்குவலாக அரேஞ்ச் பண்ணுறாங்க. இன் ஆல் த ஸ்டாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்ஸ்னால் என்ன? ஒரு ரேக் மாதிரி. சரியா? ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்குது. அதில் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. 143 புக்ஸ் இருக்குது டோட்டலாக. அதை வந்து ஈக்குவல் நம்பராக அந்த ஷெல்ஃபில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும். சரியா? தென் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் புக்ஸ் இன் ஈச் ஸ்டாக்
அண்ட் ஆல்சோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க கொஷினில். நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அப்படி ஈக்குவல் நம்பராக அடுக்கணும்னா எத்தனை ஷெல்ஃப், அதாவது அந்த ஷெல்ஃபில் வந்து எத்தனை அந்த இது வந்து வரும் ஒரு ஷெல்ஃப்லையும் எத்தனை புக்ஸ் வந்து அடுக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இது வந்து 143ங்கிறது பெரிய நம்பராக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சின்ன நம்பர் வந்து வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு 10 மேத்ஸ் புக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டோட்டலாக என்கிட்ட 10 மேத்ஸ் புக்கு வந்து இருக்குது. சரியா? இதை நான் வந்து ஷெல்ஃபில் அவங்க என்ன கொடுக்கல, ஒரு ஷெல்ஃப்லையும் எத்தனை மேத்ஸ் புக் வைக்கிறோங்கிறதையும் கொடுக்கல, அந்த மாதிரி எத்தனை ஷெல்ஃப் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க கொடுக்கல. சரியா? 10 மேத்ஸ் புக்ஸ் இருக்குது. அப்போ ஒரு ரேக்லேயும் நான் வந்து எப்படி வச்சு அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ நீங்கள் 10 பிரிச்சிங்கன்னா 2 × 5ன்னு வரும். அதாவது 2 புக்காக அடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இப்போ இதை புக்ஸாக வச்சுக்கலாம், இதை வந்து ஷெல்ஃபாக வச்சுக்கலாம். சரியா? அப்போ 2 புக்காக ஒரு ஷெல்ஃபில் அடுக்கணும்னா நமக்கு எத்தனை ஷெல்ஃப் வரும்? 5 ஷெல்ஃப் வரும். சரியா? இதே 5 2s are 10ன்னு பிரிக்கலாம். அதாவது ஒரு ஷெல்ஃபில் 5 புக்கு, 5 மேத்ஸ் புக் அடுக்கணும்னா எத்தனை ஷெல்ஃப் நமக்கு தேவைப்படும்? 2 ஷெல்ஃபில் நமக்கு 10 புக்ஸை வந்து அடுக்கிடலாம். சரியா? அப்போ நம்ம இதை எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 10ன்னு டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம். இப்படி பிரிக்கிறது, இப்படி மல்டிப்ளிகேஷன் போட்டு பிரித்தோன்னா இதுக்கு பேர் தான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். நம்ம போன சம்லெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த 10 வந்து இப்படி ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம். அப்படி ஃபேக்டரைஸ் பண்ணால் நமக்கு வரக்கூடியதான் என்ன அர்த்தம்? ஒரு ஷெல்ஃபில் எத்தனை புக்ஸ் அடுக்கலாங்கிறதும் வரும், அந்த மாதிரி எத்தனை ஷெல்ஃப் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறதும் நமக்கு இது வந்துடும். இது வந்து நான் ஒரு சிம்பிளாக எக்ஸாம்பிள் வச்சு கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே 10க்கு பதிலாக இங்கே என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்கன்னா 143 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா எப்படி எழுதுவோம் நம்ம? அதாவது ஒரு ஷெல்ஃபில் இருக்கிற புக்ஸையும் எத்தனை ஷெல்ஃப் இருக்குது அப்படிங்கிறதையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்துடும். இதை விட நான் இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ வந்து எனக்கு வந்து 8 மெம்பர்ஸ் வந்து ஒரு கிளாஸில் இருக்காங்க அப்படின்னாக்க ஒரு பெஞ்ச்லேயும் நான் 2 ஸ்டூடெண்ட்ஸாக உட்கார வச்சேன்னா எனக்கு எத்தனை பெஞ்சு தேவைப்படும்? 4 பெஞ்சு தேவைப்படும் நீங்கள் சொல்லிடுவீங்க இல்லையா? எப்படி சொன்னீங்க? 4 அப்படின்னு சொல்லிட்டு 8 வந்து ஒரு பெஞ்சில் உட்கார ஸ்டூடெண்ட்ஸால் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் உங்களுக்கு நம்பர் ஆஃப் பெஞ்சஸ் கிடைக்கும். அப்போ நம்பர் ஆஃப் பெஞ்சஸையும் ஒரு பெஞ்சில் உட்கார ஸ்டூடெண்ட்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சிருவாங்க. சரியா? அதுதான் நமக்கு அந்த ஃபார்முலா மாதிரி வரும். அதனால் நான் எதுக்கும் அந்த ஃபார்முலாவையும் நான் எழுதுகிறேன். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் வேணும் அப்படின்னாக்க என்ன பண்ணணும்? நமக்கு நம்பர் ஆஃப் புக்ஸ் இன் 1 ஸ்டாக், அதையும் ஒரு ஸ்டாக்கில் இருக்கிற புக்ஸையும் இன்ட்டு என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ், எத்தனை ஸ்டாக் அந்த மாதிரி வருது அதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னு சொன்னாக்க எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் கிடச்சிரும். சரியா? இப்போ எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் எவ்வளோ இருக்குது? 143 இருக்கா? 143 ஈக்குவல் டு, இப்போ நமக்கு கொஷினில் ஒரு ஸ்டாக்கில் எத்தனை புக்ஸ் இருக்குது அது கொடுக்கல, அதனால் நான் பாக்ஸ் போட்டிருக்கேன். அது மாதிரி எத்தனை ஸ்டாக் இருக்குது அதுவும் கொடுக்கல, அதனால் நான் பாக்ஸ் போட்டிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 143ஐ இப்படி நீங்கள் பிரிக்கணும், 2 நம்பர்ஸோட ப்ராடக்டாக பிரிக்கணும்னு அர்த்தம். சரியா? இப்போ அது எப்படி பிரிக்கிறதுன்னு பாருங்கள். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் சைடில் போட்டு காட்டுறேன். இதை நீங்கள் டிவிஷன் மெத்தட்லேயும் போடலாம், இல்லை ஃபேக்டர் ட்ரீலையும் போடலாம். இதை நான் டிவிஷனில் போடுறேன். இப்போ இது லாஸ்ட் டிஜிட் 3 இருக்கிறதுனால இது 3 டேபிள்னு போட்டுறக்கூடாது. நீங்கள் இந்த மிஸ்டேக்லாம் பண்ணுவீங்க. இப்போ இது வந்து எந்த டேபிளில் வருதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ இதை ஆட் பண்ணி பார்ப்போம். 3 + 4 7, 7 + 1 8ன்னு வருது. ஸோ இது வந்து கண்டிப்பாக 3 டேபிளில் வராது, 4 டேபிளில் வராது, 5 டேபிளில் வராது, 6 டேபிள்லையும் வராது, 7 டேபிள் பார்த்தோன்னே தெரியுது 7 டேபிளில் வராது, 8 டேபிள் வராது, 9 டேபிள் எந்த டேபிள்லேயுமே வரல இல்லையா? அப்போ நீங்கள் 11 டேபிள் செக் பண்ணணும். 11 டேபிளுக்கு என்ன கண்டிஷன்னா ஃபஸ்ட்டு நம்பரை எடுத்துக்கணும், நடுவில் இருக்க நம்பரை விட்டுறணும், அடுத்த நம்பரை எடுத்துக்கணும். இப்படி எடுத்து நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ இப்படி எடுத்து ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன வருது? 4 வருதா? நடுவில் வர நம்பரை சப்ராக்ட் பண்ணிடணும். ஸோ 4 - 4 என்ன வருது? 0 வருதா? இப்படி 0 வந்தால் கண்டிப்பாக இது 11 டேபிளில் வரக்கூடிய நம்பர் அப்படின்னு அர்த்தம். அதனால் நான் இங்கே 11 போட்டுக்கிறேன். இப்போ இது வந்து 14. சரியா? இப்போ 14க்குள்ளே எத்தனை 11 இருக்குது? 1 11 is 11 இருக்குது. அப்போ பாக்கி எத்தனை இருக்கும்? எனக்கு 3 இருக்குமா? 33ன்னு வரும். ஸோ 3 11s are 33. அவ்வளோதான். இப்போ இதுக்கு 13 வந்து ப்ரைம் நம்பர். இதுக்கு மேலே நம்மளால் என்ன பண்ண முடியாது? இதை ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. அதனால 11ம் 13ம் தான் இதோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். அப்போ ஒரு பாக்ஸில் 11 வரணும், ஒரு பாக்ஸில் 13 வரணும். இப்படியும் போடலாம். ஆர்
அதாவது இப்படி போட்டால் என்ன அர்த்தம், ஒரு ஷெல்ஃபில் நம்பர் ஆஃப் புக்ஸ் இன் ஒன் ஸ்டாக் தானே நம்ம 11ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஒரு புக்கில் 11 ஒரு ஸ்டாக்கில் 11 அடுக்கணும்னா நமக்கு எத்தனை ஸ்டாக் தேவைப்படுதுன்னா 13 ஸ்டாக் தேவைப்படுது. இப்படியும் போடலாம், இப்படி இல்லாட்டி இப்படியும் போடலாம். 143 ஈக்குவல் டு 13 × 11 அப்படின்னும் நம்ம போடலாம். அதாவது ஒரு ஸ்டாக்கில் 13 புக்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு எத்தனை ஸ்டாக் தேவைப்படும்னா 11 ஸ்டாக் வந்து தேவைப்படும். இந்த ரெண்டு ஆன்சருமே நமக்கு கரெக்டான ஆன்சர் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.